கொத்தமல்லி ஹோய் மாமா கொஞ்சம் தள்ளி அடே நீ இப்படி சொரண கட்டி போய் தெரியும் நீ எத்தனை ஆல்ரவுண்ட கிழிச்சிருக்க. 5 ஆளை வித்துருவேன். திருச்சி சேலம் தஞ்சாவூர் காஞ்சி பொள்ளாச்சி போய் தேரோடும் சீரான மதுரையிலே ஊராக கொண்டாடும் கோயிலாட்டம். தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் கோயிலாட்டம். நீரோடும் அங்கே ஆத்தோர மேடையிலே ஆனந்த கொண்டாடும் கோயிலாட்டம். தங்கச்சிலங்குல தைய தங்கமென தங்க தலையில் தைய வந்தமென வண்டி வழியனும் கந்தையில் சொல்லிட பன்றிகள் மிகப்பெரிய அழகிடாது நடனத்துல அது சிசிய புள்ள மாதிரி ஆடிக்கு இருந்தா அந்த அழகிய போய் இவள்கிட்ட சேர்க்கலையடா. அழகி இது கிளவி. வாய மூடு. இந்த பட்சியெல்லாம் ஏன் போகல தெரியுமா? ஏமா இதெல்லாம் ஞானமான பட்சிகள் கூட. ஞானமான பட்சிகள் யாராவது இடத்தின் அம்புட்டு கொடுத்த வரிகாசுக்கு என்னதான் பண்றாங்கன்னு வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கு. இப்ப அது போகணுமா? இத கொண்டு எரிங்க. இது பத்தலையா? ராதாச்சலி உடனே எடுத்து கொடு. அது உண்மை இல்லையாடி? கொல்ல பேர் இப்படி டூப்ளிகேட் தான் வெட்டி கடிச்சாங்க. நீயாவது உண்மையை சொன்னி சரி கிட்ட. இது வேள்விமலை சாரல் யாராவது பெரிய வழியெல்லாம் வருவாங்க. யார் வந்தாலும் அவர்களுக்கு சரியான வரவேற்பு கொடுக்கலாம். என் அண்ணன் வீரமான வீரத்தவனை அழைத்து கொண்டு இந்த மாதிரி 2 குண்ட உள்ள
அவள் சபுதாரே. பச்சை நிறம் அவள் திருமேனி, பவள நிறம் அவள் செவ்விதழே. முகம் அவள் தேவி முகம், மஞ்சள் முகம் அவள் தேவி முகம். அவள் திருவுள்ளம், மஞ்சள் முகம் அவள் தேவி முகம். அவள் திருவுள்ளம், மலர்களிலே பல நிறம் கண்டு ஆடவன் கருணகி முகம் கண்டு. மலர்களிலே பல மனம் கண்டு ஆடவன் கருணகி முகம் கண்டு. நானிடம் நாரணம் விளையாட்டு, நாயகன் பெயரில் திருப்பாட்டு. நானிலம் நாரணன் விளையாட்டு, நாரணன் பெயரில் திருப்பாட்டு. நாயகுட பிள்ளை விளையாட்டு, கண்ணன் நாயகுல பிள்ளை விளையாட்டு. அதிகவர்க்கும் அருள்கூர் மலர்களிலே பல நிறம் கண்டேன். மாதவன் கருணகி மலர்களிலே பல மனம் கண்டேன். மாதவன் வடிவம் மகிழ் கண்டேன். பக்தி என்னும் சிறு மரம் கொடுத்து அதில் பாசம் என்னும் சிறு சரம் கொடுத்து. பக்தி என்னும் சிறு மரம் கொடுத்து அதில் பாசம் என்னும் சிறு மனம் கொடுத்து. சக்தியுடல் உலகி நான் தொழுதேன், சக்தியுடல் உன்னை நான் தொழுதேன். சாத்துகிட்டேன் உந்தன் திருவடி, சக்தியுடல் உன்னை நான் தொழுதேன். சாத்துகிட்டேன் உந்தன் திருவடி. மலர்களிலே பல மனம் கண்டேன். வாழவன் கருணகி முகம் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன். வாழவள் வடிவம் அது கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன். ஓடுமோ நாராயணா, ஹரிவனமோ நாராயணா, ஹரிவோம் நமோ நாராயண நமக. பிராபரத்திரை பிறந்தோண்டி, பிரத்திரையை சமொண்டி, சிவத்தில் சக்தி தோண்டி, சக்திக்கு நாதம் தோண்டி, நாதத்தில் வந்து தோண்டி, விந்துவிடைய சதாசம் தோண்டி, சதாசத்திரம் ஈஸ்வரனும், சதாசிவத்தில் ருத்ரனும், ருத்ர விஷ்ணுவும், விஷ்ணுவினை பிரமாவும், பிரமாவில் ஆகாயமும், ஆகாயத்தில் வாய்வும், வாய்ப்பு விட தெய்வம், தேவடை அப்புவும், அப்பளைய பிரதிவும், நரமுக பட்சிகளும், தாவர சங்கம் ஆதிகளும் தோன்றி, மீண்டும் யாவும் தோன்றி விடுதலை ஒடுங்கடவா, ஒடுங்கடை யாவும் மீண்டும் படைக்கப்படவாம். அந்தப்படி என்னென்ன பிரமா ஆதிகளே ஜனகர், சந்தனர், சனத்மாரர், சன சுதசர் என்ன நாமர ஒப்பத்தை செய்தார். அருளோ சோழனை கண்டு வணங்கி ஆசிபட்டு சருகை கிரிகை யோகம் ஞானம் என்ன மந்திரங்களை கற்று சனகாதி முடிவு ஆசிபட்டனர். அதை கண்ட பிரமா மறுபடியும் உற்பத்தி செய்யப்பட்ட போது அவரது மணிக்கு நாடும் ஆத்மாவில் வருஷடும் கெட்டவிட தக்கணும் பிறகு தொக்குளிலும் புலவ நாவிலும் புலசிய காதலும் ஆத்திர கண்ணிலும் ஆங்கரசர் மோத்திலும் கிருதி கரத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர். அந்த 10 பேரே 9 பேர்கள் இல்லறத்துக்கு ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ எமது தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததால் பூலகத்தில் என்னை கந்தர்வாக பிறக்கும் சுவைத்தார். அப்பேற்பட்ட கண்டனாக விழுந்தாலும் என் தமையன் தக்கின் கொடுத்த சாபத்திற்கு கிடங்க எமது சிரசாகப்பட்டது 1008 சுக்க வெடுக்கும் சாபத்தை நாராயணா நாராயண திருவடி பக்கம் இடத்து மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா ஏன் தலை வெடிக்குதுன்னு சொன்னா பகுமானம் அப்படி வாசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அங்கதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. வெடிக்கணும் ஏன்னு கேளுங்க. ஏன்னு கேக்குறேன், வெடிச்சா எத்தனை சுக்கா வெடிக்கும்? நீங்க 1008 சுக்கா வெடிக்க முடியும். ஒத்த நாரதர் ஜெயபார்த்திவனை கேட்கறாங்க. சரி, ஒரு ஒரு ஊர்ல கேட்டா பரவாயில்ல, ஒரே தேதிக்கு 10 ஊர்ல கேட்கறாங்க. அதுக்காக பல தடவை வெடிச்சிட்டோம்னா பல ஊருக்கு போயிடலாம். ஆமா, ஆனா சேர்க்கும் போது என்ன மட்டுமா கேட்கறாங்க, பெட்டி மாந்தோப்பு செந்தில் முருகன் வேணும்ன்றாங்க. அதனால சேத்தாப்புல வெடிச்சு கூட்டி போவோம். ஒண்ணு மஜாயத்து ஆத்தடி நாங்க வர மாட்டோம். உங்க 4 பேர் இல்லாம நம்ம எங்கேயும் போறதில்ல, மொத்தமா சேர்ந்து அங்கேயும் ஒரு நாடத்தை போடுவான், எங்கேயும் விட்டக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட பெருமையை கொடுத்து இடத்துக்கு பெருமை செத்தார். அங்கேயும் ஒரு ஆள் இருப்பேன் நாதம் பூதின்னு. அது இங்க மட்டும் இல்ல, அங்கேயே ஆரம்பிச்சாச்சு. ஒண்ணு மஜாயத்தில் எங்க போனாலும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆக அப்படிப்பட்ட பெருமைகளுக்கு மத்தியில போனது போயிட்டு போட்டோம். அப்படிப்பட்டவர்களை சந்தித்து பெருமை இருந்தாலும் அல்லல்போம் பழவிடைப்போம் அன்னவட்ட பிறந்த போம் போகா தீரம்போம் நல்ல குணமதிக மாபரண விட்டிருக்கும் அந்த கணவதை புலார்த்தை பெருமையோடு பாடினாலும் அக்கடக்கணம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம்
யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சௌட சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திக சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுர வாரணம், நாடகம், நிருத்தம், சுத்த பிரம்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அத்திர பரச்சை, பரச்சை, ரத பரச்சை, ரத்ன பரச்சை, பூமி பரச்சை, சங்கர படக்கடம், மல்லயுத்தம், அகுர்சனம், வித்து வேசனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரதவாதம், காந்திரவாதம், பைப்புளவாதம், கௌதுவாதம், தாதுவாதம், காவுடம், நட்டம், முட்டி, ஆகாய கமனம், ஆகாய பிரவேசம், அதிர்சகம், இந்திர ஜாலம், மகேந்திர ஜாலம், அக்கினி தம்பம், சலதம்பம், சுக்குட தம்பம், கண்ணதம்பம், கடகதம்பம், திட்டித்தம்பம், வாக்குத்தம்பம் என்று போற்றக்கூடிய 64 கலைகளுக்குரிய கலைவாணியின் பரிபூர் ஆசியை சிறப்போடு விட்டு தொடங்குவோம். நாரதேரா நடிக்கும் சேயபரதன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பற்றி காலத்தில் அழியாத காவியம் பரவந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுக. அற்புதமான சிறப்புக்குரிய இந்த பொன்னாடையும் பூமாலையை அணிவித்து பெருமிசத்த மாபெரும் கிராமத்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதற்கேற்றாற்போல் சிறந்த ஒரு பாடலை, அற்புதமான ஒரு காவிய பாடலை அடியனுக்கும் தந்தருடைய ஒளிபரப்பின் நிலையத்தாரர்களுக்கும் சிறந்தான நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்கள் பணியை செம்மையுற செய்கிறோம். ஆங்காங்கே இருக்கக்கூடிய பெரியோருக்கும் தாய்மார்களுக்கும் ஏனைய சுற்றுவட்டார நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் நாரதர் வரும்பொழுது கண்டிப்பாக மேடையின் முன்பாகவே படுத்து உறங்குவேன் என்று நேர்த்திக்கடன் செலுத்தி உள்ள 1 கோடி 10 கோடி பெய்யம்பர்களுக்கு நன்றி தெரிவித்து எங்கள் பணியை தொடங்குகிறோம். இங்க இல்லையா? அங்கே வாருங்க. கடனை திறந்த கூட்டத்துக்கு பெருமை சத்து அவர்களுக்கான மகிழ்ச்சி இருந்தாலும் எல்லாவோட பெருமை அற்புத கீர்த்தி வேண்டில், ஆனந்த வாழ்க்கை வேண்டில், நற்பொருள் குவிதல் வேண்டில், நடக்கெல்லாம் பழங்க வேண்டில், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிகத்து இருக்கை சென்று பொற்பதம் படித்து பாரி பொய் இல்லை கண்ட உண்மை அச்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு, அச்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு, ஒரு சந்தனம் என்பது குற்றமும் இல்லை வாதில் உயர்ந்து விடு. ஓம் கணபதி ஓம், ஓம் கணபதி ஓம், ஓம் கணபதி ஓம், ஓம் கணபதி ஓம், அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு, ஒரு சந்தனம் என்பது குற்றமும் இல்லை வாதில் உயர்ந்து விடு. எண்ணிடு முன்னிடு திருமுகம் காட்டி சிரிக்கிறது அமுதம், பந்திடம் கூட பொன்னாய் விடிடும் அழகு யானை முகம். எண்ணிடு முன்னிடு திருமுகம் காட்டி சிரிக்கிறது அமுதம், பந்திடம் கூட பொன்னாய் விடிடும் அழகு யானை முகம். கண்ணின் மணியாய் கதிரின் மணியாய் உலகை காக்கும் முகம், கண்ணின் மணியாய் கருத்தின் ஒளியாய் உலகை காக்கும் முகம், எண்ணிடு கருத்திடு கேட்டிடு பாத்திடு சுபகை சேர்க்கும் முகம். அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு, ஒரு சந்தனம் என்பது குற்றமும் இல்லை வாதில் உயர்ந்து விடு. மந்திர சொல்லுக்கும் தந்திர வெள்ளுக்கும் தலைவன் அவன் தானே, மந்திர சொல்லுக்கும் தந்திர வெள்ளுக்கும் தலைவன் அவன் தானே, கல்வியை கரையும் எங்கு செழித்திட காட்சிகள் தந்தானே, மந்திர சொல்லுக்கும் தந்திர சொல்லுக்கும் தலைவன் அவன் தானே, கல்வியை கரையும் எங்கு செழித்திட காட்சிகள் தந்தானே, சாலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசித்தானே, சாலையில் எங்கும் ஏழைகள் எங்கும் இடத்தில் வசிப்பானே, செல்வந்தர் அடியவர் அனைவரும் படைக்கும் பஞ்சத்தை குவித்தானே, அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு, ஒரு சந்தனம் என்பது குற்றமும் இல்லை அதில் உணர்ந்து விடு. அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறியவும் வைத்தானே, ஆனந்தமயமாய் இல்லமிரங்க செல்வத்தை குவித்தானே, அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறியவும் வைத்தானே, ஆனந்தமயமாய் இல்லமிரங்க செல்வத்தை குவித்தானே, இயலிசை நாடகம் இது வந்தாலும் முதல்வன் அவன் தானே, எலிசை நாடகம் எது வென்றாலும் முதல்வனும் அவன் தானே, ஈண்டவடைந்த பொழிந்திட உலகம் தாய் நம்புகின்றானே, அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு, ஒரு சந்தனம் என்பது குற்றமும் இல்லை
எல்லாம் வல்ல பெருமானது திருப்பாதம் அணிந்து பெருமைகள் கொடுத்தாலும் வாய்க்கக்கூடிய கழகம் அனைவர் வாக்கிலும் வெற்றி தரக்கூடிய பொன்னான இடமா விலை கொடுக்கிறது. தன்னையும் தாழ்ந்த பேரம்புறவையாம் உண்மையை வெற்றிட விட்டெடுக்கும் அன்பறிவார் என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாரிடுவாய் இன்னதென்றில்லாது எவரும் எதிரவா என்ற இடத்துக்கு தகுந்தா போல் ஒப்பற்ற கருத்துக்களை கொடுக்கக்கூடிய அழகு நிறைந்த இடம், பெருமை பேசக்கூடிய இடம், அற்புதமான திரைச்சோலை மத்தியிலே நாம இருக்கோம்னா வந்தறதுக்கு உண்டான பெருமைகளை சேர்க்கணும். தடம் பதிக்க நடக்கக்கூடிய மனிதர்கள், தடம் பதித்து நடக்கக்கூடியவர்கள் மாமனிதர்கள், வரலாறு படிப்பவர்கள் மனிதர்கள், வரலாறு படைப்பவர்கள் மகத்தான மனிதர்கள். அப்படிப்பட்ட பூமியில தனக்கான ஒரு லட்சியம், தனக்கான ஒரு இலக்கு அனைத்தையும் தீர்மானித்து பொன்னான வாய்ப்பை பெற்ற எத்தனை பேர் மத்தியில் இவர்கள் எப்படிப்பட்ட சுற்றமத்தில் இருக்கிறார்கள். காசி விசாலாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி, எம்பெருமான் குடிகின்ற மதுரைகள் தாய் இவள் மீனாட்சியின் பெருமையை அனுதினமும் மறவாத அடியனாக அவள் புகழ்வாடி மற்ற வருத்திற்கு செல்வோம் என்ற தத்துவத்தை ஆராய்ந்தால் அனைவருக்கும் சிறப்பு சேர்க்கும் என்ற உன்னத கருத்தின்படி பெருமைக்குரிய தாய் இவள் பதமாடுவோம் பெருமையோடு. வீணா
என்று எல்லாம் வல்ல பெருமை நடையான பெருமை கொடுத்து நன்றிக்கு நன்றி. வணக்கம் 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 அன்புலங்களுக்கு நன்றிகள். அதனால் அப்படிப்பட்ட பெருமைகளை சேர்த்து இடத்திற்கு கருத்துக்களை கூறினார். மீனாட்சியின் தயவன்று இவரும் கிடையாது. அப்படிப்பட்ட அனுக்கிரகம் எல்லா வல்ல தாய்வள் அங்கேயர் கண்ணி தடாதகை பிராட்டி அவளுடைய சிறப்புகளை பேசப்பட நாம் எடுத்துக்கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட சோலைகள் இருந்தாலும் இந்த பொன்னான இடத்தை நோக்கும் பொழுது பெருமைக்குரிய சத்தத்துக்கு மத்திகளே ஏதோ உள்ள இருந்து அங்கங்க ஒரு சத்தம் கேட்டுக்கிட்ட மாதிரி இருக்கு. அது என்ன சத்தம் என்று தெரியவில்லை. என்ன சத்தம் அது? பெருமைக்குரிய ஒரு சத்தமா இருக்கிறது. சொந்தக்காரி என்ன சத்தம்னு கேட்டதுக்கு அதுக்கு என்ன சத்தம்னு வாசிக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த நுணுக்கத்தை அப்படிப்பட்ட இசைக்கலைஞருடைய ஒத்துழைப்பினால எல்லாம் பெருமையா போய் கொண்டிருக்கிறது. கானத்தினுடைய இதம் இந்த உலகத்தில் 1000 சிறப்பு இருக்கலாம். ஆனா இந்த வள்ளிக்கு ஈடு இணை யாருக்கும் கிடையாது. மாணிக்கவள்ளி, மரகதவள்ளி, சுந்தரவள்ளி, நீலவள்ளி, பவளவள்ளி, சண்முகவள்ளி, முருகவள்ளி, ஒட்டுமொத்த வள்ளியும் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா இந்த வள்ளிக்கு ஈடு வருமா? அப்படி ஒரு பெருமையான வள்ளி. எந்த முருகவள்ளி? திண்டுக்கல் முருகவள்ளியா? திண்டுக்கல் முருகவள்ளியா? அந்த அம்மாவுக்கு இந்த கதைக்கு ஒரு சம்பந்தம் இருந்துச்சு. இப்ப ரொம்ப இருக்கு. இருந்தாலும் கூட நீங்க சொல்ற வழி தனிப்பட்ட வழியா இருக்கலாம். இது ஒட்டுமொத்த வழியினுடைய கூட்டு தொகையா இருக்கக்கூடிய வள்ளி, பெருமையான வழி. நானும் எத்தனை வழியை பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு வழியை நான் பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு வழியை பார்த்தது இல்லைன்னா வழியை நான் பார்த்தது இல்லை. இப்படியெல்லாம் வழியை நான் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட பொன்னான வழியாக பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாள். அற்புத சிறப்பிச்சக்கூடிய மங்கையவள். யாரை பார்த்துமே இடம் ஓட்டக்கூடாது. இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்குன்னா அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. ஆத்தாடி ஆத்தா பிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு நினைப்பான். என்ன அப்படி இருக்கா நினைப்பான். ஆக நம்ம கையில் எதுவுமே இல்லை. எல்லாம் இறைவன் தீர்மானிக்கிறார். எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல ஒரு நாடகத்தை நடத்தும் போது எல்லா கலைஞர்களும் இதே மாதிரி போவான், நாளைக்கு இதே மாதிரி ஊரமையும். ஆனால் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி மாதிரியே நாளைக்கு இருக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இதே கலைஞர்கள் தான் போவோம். இப்படிப்பட்ட கலைஞர்கள் போகும்போது நாளைக்கு நாடகம் இதே மாதிரி தான் நடக்கணும். ஆனால் நாளைக்கு ஒரு வித்தியாசமாக நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் நம்ம தீர்மானிக்கிறதில்ல. ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் நடக்கும் நம்ம தீர்மானிச்சு போனோம்னா அது வாழ்க்கையாகவும் இருக்காது. அப்போ எது நடக்கும்ன்றத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கை. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு வச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட சிறப்பு. ஒரே இடத்துல போகிறோம், ஒரே பருப்பு சாம்பார் குழம்பு எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொடுத்து, காய்கறியில் கத்தரிக்காய் முருங்கைக்காய் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆட்டும் ஒரு 10 பேர்ட்ட பிரித்து கொடுத்து எல்லாரும் சாம்பார் வாங்கின்னு தனித்தனியாக கொடுத்தோம்னா பொருள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் சாம்பார்லாம் வித்தியாசமாக இருக்குது. பொருள் ஒன்றா தானே இருக்குது. ஆனால் சாம்பார் ஒரே மாதிரி தானே வந்திருக்கணும். ஆனால் அது மட்டும் எதுக்கு தனிப்பட்ட முறையில் மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏமாறுது. அதான் ஏமாறுது. ஏன் மாறுது உங்களை கேட்குறேன். ஒரே பொருளை கொடுத்த இடத்துல சாம்பார் ஒரே மாதிரி தானே கணக்கு சரியாக வந்திருக்கணும். ஆனால் கடைசியில் ஒவ்வொரு சாம்பாரும் ஒவ்வொரு ருசியில் இருக்கு. ஐயா அதை வந்து சமயக்காரன் தம்பி மையன் அங்குச்சாமிட்டு தான் கேட்கணும். அங்குச்சாமிகிட்ட கேட்கணுமா? ஆக பல இடங்கள் அப்படித்தான் சிறப்பு இருக்கு. ரொம்ப பேர் பல பேர் சொல்லுவாங்க, தம்பி இது என்னது இதுவோட தெரியாதா? எல்லாரும் தனித்தனியாக வைக்கிறாங்க. ஒரு ருசி இருக்குன்னா சாம்பாரில் அதை கைப்பக்குவம்னு பல பேர் சொல்லுவாங்க. கைப்பக்குவம் என்பது தவறு. இந்த கைப்பக்குவத்தை பொறுத்து சாம்பார் அமைவதல்ல. சாம்பார் வைக்கக்கூடியவருடைய மனப்பக்குவத்தை பொறுத்து தான் எல்லா சாம்பார் அமையுது. பல பேர் அப்படிப்பட்ட சிறப்பு நல்லபடியாக போகணும், இன்னைக்கு நான் சாம்பார் நல்லா இருக்கணும், வைக்கிற இடத்துல பெருமையாக சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கணும், நல்ல விதமாக வைக்கணும்னு நினச்சி வைக்கும் போது அது சாம்பார் மாதிரி வருது. எங்களுக்கு வடிச்சு கொட்டியே வாழ்க்கை வீணா போகுதுரா அப்படின்னு நினச்சி வச்சோம்னா அது மனம் குன்றி வேற மாதிரி ஒரு திசையில் போயிடுது. ஆக எண்ணம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது, எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் நம்ம மனசு வச்சு ஒரு வேலையை செய்யும் போது அது ரொம்ப சரியா இருக்கும். அடுத்தால் இதை வலுக்கட்டமாக போட்டு செய்யும் திரிக்கும் போது நல்லா இருக்காது. ஆக எவ்வளோ பெரிய காரியத்தில் இருந்தாலும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்றாங்க. அதுபோல கலைஞனாக பார்த்து அந்த கலையை கெடுக்காவிட்டால் அந்த கலைக்கு அழிவல்ல. அவங்களாக கெடுத்தாத தவிர மத்தால் யாருமே கெடுக்க தேவையில்லை. பல பேர் சொல்லுவாங்க நாடகம் கட்டு போச்சியா இந்த கலிகாலம் ஏண்டுவாங்க. கலிகாலம்னே உண்மைதான். கலிகாலம்னா என்ன அர்த்தம்? கலிகாலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கலிகாலம் தான். கலிகாலம் பிறந்தா அப்படித்தான் இருக்கும்னா எதுக்கு? இது ஏழைகளுக்கு நல்ல சோறை கொடுக்கக்கூடிய காலமாகவும் பணக்காரர்களுக்கு களியை கொடுக்கக்கூடிய காலமாக இருப்பதனால இது ஒரு கலிகாலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ரொம்ப பேர் இன்னைக்கு அவ்வளோ சொத்து இருந்து களிதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இருக்கா இல்லையா? அதனால அது கலிகாலம் கூட இருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட பூமியில இவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கு. சரி, இதெல்லாம் கடந்து நம்ம வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கோம்னா ஏதோ ஒரு வெளிச்சத்துல நம்மளுக்கு நல்லா இருக்கு நடப்போம். பல பக்கம் விதி 1000 கதவை மூடினாலும் கூட மதி கொண்டு சன்னல் ஒரு பக்கம் திறக்காதா அப்படின்ற எண்ணத்தில் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவ்வளவு பெரிய காலம் கடந்தும் மக்களும் அமைதி காத்து இன்ன வரைக்கும் எத்தனையோ நிகழ்ச்சி, பல்வேறு வகையான நிகழ்ச்சி, ஆடல் பாடல் கரகாட்டம் கச்சேரி, இதற்கு மத்தியில் நாடக கலையை முன்னிறுத்தி கலைக்கும் கலைஞர்களுக்கும் வாழ்வு அளிக்கக்கூடிய மகத்தான கிராமத்தினுடைய ஒத்துழைப்பினால இந்த கலை இன்ன வரைக்கும் அழியாத பாரம்பரியம் கலையாக போய்கிட்டு இருக்கிறது. எனவே மக்களுக்கு அன்பான நன்றிகள். வணக்கம். இந்த பொன்னான கலைக்கு ஆதரவு கொடுக்கணும். எவ்வளவு பெரிய சிறப்பு இருந்தாலும் பூமியில பல பக்கம் பல சிறப்பு இருக்கு. நம்ம ஒண்ணு புதுசா யோசிப்போம், ஆனா அவங்க நம்மளை மிஞ்சுற அளவுக்கு புதுசா யோசிப்பாங்க. ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கோம்னா வேகத்தை குறைக்கிறதுக்காகத்தான் சாலைகளில் வேகத்தடைன்னு ஒன்று போடுவோம்.
வேகத்தை குறைச்சு ஓட்டுறதுக்காக தான் வேகத்தில் ஓடுறது. ஆனா நம்மளுடைய கண்டுபிடிப்பெல்லாம் பார்த்திருக்கீங்களா? வேகத்தோட பக்கத்துல ஒரு பாதையை போட்டு ஓட்டுறது. அங்க நிப்பாட்டி போற பழக்கமே கிடையாது. இது நம்மளால குறுக்க ஒரு பாதை வச்சிருக்கல. புது கண்டுபிடிப்பு. குறுக்கு வழியில் வாழ்வு தேடியும் திருட்டு உலகமடான்னு ஒருத்தர் பாட்டு எழுதினார். குறுக்கு மறுக்குமா போனாத்தே வாழ்க்கை சில பேர் ஓட்ட முடியும். ஆனா பல பேர் சொல்லுவா பார்த்திருக்கீங்களா, ஆள் இல்லாத இடத்துல நான் அப்படி வண்டி ஓட்டுவேன் அப்படி சொல்றாங்க பார்த்திருப்பீங்க. ஆள் இல்லாத இடத்துல கண்ணு தெரியாத கூட ஓட்டி போலாமே. கூட்ட நெரிசல ஓட்டுறதுன்னு பெருமை. அதுபோல கஷ்டப்படாம வாழ்க்கையில முன்னேற முடியாது யாருமே. கஷ்டங்கள் இருக்கிற வாழ்க்கையில முன்னேறி காட்டக்கூடியவர் தான் வாழ்க்கையில் பெருமையான இடத்துக்கு போறாங்க. சரி, வாழ்க்கையில சில கஷ்டம் இருக்கு. வாழ்க்கையில கஷ்டம் தான் ஓட்டி போடலாம். பல பேருக்கு வாழ்க்கையே கஷ்டமா தான் இருக்கு. எப்படியா ஓட்டிக்கிட்டு இருக்க, ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்திலேயே மன தைரியத்தின் அடிப்படையில் இந்த வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையை போய் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல எல்லா விதமான சிறப்பு நாராயணன் புகழ்வாடினால் அனைத்தும் நன்மை வைக்கும் என்ற நோக்கத்தை கணக்கு அவரது பெருமையை பாடுவோம். பன்னீர் மலச்சோரிக்கும் மேகங்களே பரந்தாமத்தை பாடுங்களே. கண்ணீர் மலச்சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் அழகை பாடுங்களே. செங்கோடி தென்றல் தரும் ராகங்களே, என் கோடி தென்றல் தரும் ராகங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புகழ் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஒரு கொடி கோடி மதுராவை ஆகின்றவள். குருவாயூரனில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவள். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவள். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவள். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவள். உடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஆந்தாளி புகழ் காக்க தங்கையை கொடுத்தார். பாரத போர் முடிக்க தங்கையை கெடுத்தார். ஆஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். ஆண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கையை கொடுத்தார். ஆண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தார். உடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாடும் தங்கை மனத்தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. குரல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. எல்லாம் வல்ல நாராயணன் திருவடி வணக்கம் வணக்கம். அதனாலே அற்புத பெருமைகளை அழைத்தந்து நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூட ஆரண கவிதை செய்தான் அறிந்த வான்மிகி. அப்படிப்பட்ட பெருமையான இடமாக இந்த பூத்து குலுங்கக்கூடிய சோலை விளை கொடுக்கிறது. ஒப்பற்ற சோலை அல்ல, அந்த முருகப்பெருமான் குடியிருக்கக்கூடிய பழமுதிர் சோலையும் மிஞ்சக்கூடிய அற்புத பூஞ்சோலை. அதனால எங்க பார்த்தாலும் இந்த சோலை மட்டும் பத்தேன்னு எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி தோற்றம் அப்படிப்பட்ட தோற்றமாக இருக்கிறது. இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்தனை பெருமைகள் இருந்தாலும் நான் கூட நினைச்சேன் வந்த இடத்துக்கே வள்ளி மட்டும்தான் அழகு, மற்ற யாருமே அழகோ இல்லையோ, வள்ளி மட்டுமே அழகு. கூட வந்திருக்கு பார்த்தியா ஒரு குள்ளி, அடேங்கப்பா கரும்பு தான் இன்னைக்கு மற்றோம்னா கொளுத்த ஆடைகளும் சேர்ந்து நிற்குதுன்னா அவர்கள் கொளுத்த ஆடை போடுவதனாலயா? ஆலமர பேரு கங்கா பெரிய மருது பேரு காடமுள்ள காடமங்கு நிலத்திருக்கும் மாறு. ஆலமர வேறு இங்கே பெரிய மருது பேரு காடமுள்ள காடமங்கு நிலத்திருக்கும் மாறு. மிகத்திரும் சுரத்திரும் ஈடுகாரு அவர் வார்த்தைக்குத்தான் கட்டுப்பாடும் எங்கள் ஊரு. வாழ வேண்டும் எங்கள் அண்ணா ஆசி வழங்க வேண்டும் கோவில் கொண்ட ஐயனாரு. ஆலமர வேறு இங்கே பெரிய மருது பேரு காலமுள்ள காலமங்கு நிலத்திருக்கும் மாறு.
பொண்ணு கடலாம் குழம்ப சொல்லி பாடுங்கடி சுங்குடி சேல வரைஞ்சு கட்டி ஆடுங்கடி பூமியின் மேலே அங்க நல்லா வாழ வேண்டும் நம்மாலே ஆலமர வேறு எங்க பெரிய மருது வேறு ஆழமுள்ள காலமங்கு நிலச்சிடைக்கும் பாரு மேளத்தை கட்டிடணும் ஆட கல்யாணமாக கண்ணியர் வந்து கும்பிகள் ஒட்டிடணும் கட்டினங்க வேத்த கொட்டிடணும் என் கல்யாணமாக கண்ணியர் வந்து கும்மிகள் கொட்டிடணும் எப்பதும் வந்து அவர் இருப்பார் காவலிலே என்னடி அம்மா நமக்கு இங்கே மணக்கவனே அங்கு நல்லா வாழ வேண்டும் நம்மாலே ஆழமான வேறு பெரிய மருது பேரு ஆழமுள்ள காலமங்கு நிலச்சிடைக்கும் பாரு வீரத்திலும் சூரத்திலும் ஈடியாரு அவர் வீரத்திலும் சூழத்திலும் ஈடு யாரு மருது வார்த்தைக்கு தங்கட்டுப்படு எங்க ஆழமான வேறு பெரிய மருந்து பேரு காலமுள்ள காலம் இங்கே நினைச்சு நிற்கும் பாரு ஆலமர வேறு எங்க பெரிய மருது பேரு ஆழமுள்ள காலமங்கு நிலச்சிடைக்கும் பாரு என்று எல்லா விடமா சிறப்பு. வணக்கம் 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 அன்புள்ளங்களுக்கு நன்றிகள் நன்றிகள் வணக்கம் வணக்கம். மனிதனுடைய வாழ்க்கையில பெண் தட்டுகளை காட்டிடும் தங்க தட்டுகளை காட்டிலும் மதிப்பான ஒரு தட்டு மக்கள் மத்தியில் இருந்தக்கூடிய பொன்னான கைத்தட்டு. அந்த கைத்தட்டை கொடுத்து சிறப்பு சத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அப்படிப்பட்ட பெருமைகள் 1000 காலங்கள் நடந்திருந்தாலும் பலபட நானும் சொல்லி படித்த சிறுவான தன்னை அளவளவு விடுத்தான் அழக நலங்கார மலை குளமலை கோலமலை குளிர்மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை எம்பெருமாசிக்கு திருவேங்கடமலை. மனம் ஒரு குரங்குன்றார். உன்னை பிடிச்சோம்னா அதை விடாத அவளை சீக்கிரத்தில். உன்னை ஆசைப்பட்டுட்டோம்னா அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் அந்த மனம் அதிலேயே சம்பித்து சுத்திக்கிட்டே இருக்குமா. அதை காட்டும் பெரிய பொருள் கிடைச்சாலும் கூட ஆசைப்பட்ட பொருள் மேலே எப்பயுமே அந்த மனசு அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். இது யதார்த்தமான ஒன்று. இது உலகத்தில் அப்படிப்பட்ட சிறப்பு. ஆசைக்கு எல்லை இல்லைன்றார். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார். துன்பத்துக்கு காரணம் சொன்ன புத்தரு கூட ஒரு ஆசை இருந்துச்சா. என்ன ஆசைன்னு கேட்டோம்னா ஆசையே வரக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருந்துச்சா. இப்படி ஒரு ஆசையா உலகத்தில். அப்போ அது ஒரு நிரந்தரமான ஆசைன்ற மாதிரி எண்ணற்ற சிறப்பு அவர்கிட்ட இருந்திருக்கு. சரி, ஆசையை விட்டு எப்படி போகிறது? ஆரம்பத்தில் ஒருத்தர் வேகமாக ஓடிட்டே இருந்தாராம். அரச வீடு மேலே மன்னர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏப்பா ரொம்ப அவ்வளோ வேகமாக ஓடுறிய, அந்த அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு காவலாளிகிட்ட சொல்ல. ஏப்பா எங்கப்பா ஓடிக்கிட்டு இருக்க? ஐயா, அந்த தெற்கு வாசலுக்கு பின்னால ஒரு 2 வெள்ளி காசு வச்சிருக்கேன், எனக்கு அவசரமா அப்போ தேவைப்படுது, அதை எடுக்க தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் வரு பார்த்துருக்காப்புல உங்கள்கிட்ட அவசரப்பட்டுலாம் போவேனா, அந்த வெள்ளி காசுக்கு பதிலாக நான் 2 வெள்ளி காசு தரேன், அதை வச்சுக்க, அந்த காசை எடுக்க வேணா, நீ போடான்னு அனுப்பிவிட்டார். ஏன் பார்த்துருக்கேன் மகாபிரபு, நீங்கள் கொடுத்ததெல்லாம் சந்தோஷம், அரசரே கொடுக்குறீங்கன்னா அது பெரிய ஒரு மகிழ்ச்சி, அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற அந்த காசையை வச்சுக்கிறேன், இந்த தெற்கு வாசலில் போய் அந்த 2 வெள்ளி காசையும் எடுத்துக்கிறேனேன்னு சொல்ல. அவர் பார்த்துருக்கார், தம்பி வெள்ளி காசை பற்றி பேசாத, அந்த 2 வெள்ளி காசுக்கு பதிலாக உனக்கு 10 வெள்ளி காசு தரேன், அதை வச்சுக்க, அந்த காசை மறந்துடு, போயிட்டு வான்னு அனுப்பிவிட்டார். மகாபிரபு, நீங்கள் சொன்னது உத்தமா, உங்கள் வார்த்தை ரொம்ப தெய்வீகமான வார்த்தை, உங்கள் சொல்ல நான் மதிக்கிறேன். மகாபிரபு, நீங்கள் கொடுத்தது பெருங்கொண்ட ஒரு ஆச்சரியம். கொடை வெள்ளலுக்கு அப்புறம் எனக்கு இது அரசவையில் நீங்கள் தான் பெரிய ஆளு, நீங்கள் கொடுத்த காசை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். இருந்தாலும் அந்த தெற்கு வாசல் வழியாக போய் அந்த காசு அதுக்கு வீணாக்கண, அப்புறமும் விடலையா, அதையும் எடுத்துக்கிறேன்னு சொல்ல. அவர் பார்த்துருக்காரு, தம்பி மறுபடி அதே பேசாத, அந்த 2 வெள்ளி காசை மறந்துரு, உனக்கு 10 தங்க காசு தரேன், அதை வச்சுக்க அப்படின்ட்டார். ஏன் பார்த்திருக்கேன், ஆத்தாடி ஆத்தா, உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அரசர் சரியா இருந்தாத்தான் மழை சரியாக பெய்யும், மக்கள் சரியா இருந்தாத்தான் மழை சரியா பெய்யும். இது எல்லாம் சரியா நடக்கணும் உங்களை போல ஒரு அரசர் இருக்கனாலதான். நீங்க கொடுத்த காசை நான் பொக்கிசமா வச்சு பாதுகாத்துக்கிறேன். உங்களை போல இனிமே ஒரு அரசர் பிறக்க முடியாது, பிறக்க போறதும் இல்ல. நீங்க கொடுத்த தங்க காசை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் மகாராஜா. இருந்தாலும் அந்த தெற்கு வாசல்ல பழைய வெடியா என் பார்த்துட்டேன், இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. இங்க தம்பி, அந்த காசை அடியோட மறந்துரு, என் ராஜ்யத்துல பாதியை உனக்கு பிரிச்சு தரேன்டா, பேச விடுறான்னு சொல்ல. பாரியா, பாதியை பிரிச்சு தரேன்னு பேச விட்டுருக்கான் இல்லையா. அப்பதான் சொன்னானா, இந்த உலகத்துல யாருமே செய்யாத கொடையை நீங்க செஞ்சிருக்கீங்க மகாராஜா, இந்த உலகத்துல யாருமே கொடுக்காத கொடையை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் படைச்சால நீங்க தங்க காசுல இருந்து வெள்ளி காசுல இருந்து ராஜ்யத்தை பிரிச்சு தரேன்னு சொல்றீங்களே, இந்த மாதிரி குணம் யாருக்காவது வருமா? சரி, உங்க பேச்சு கட்டுப்படுறேன். ராஜ்யத்துல பாதியை பிரிச்சு தரேன்னு சொன்னீங்கல்ல, பிரிச்சு தர்றது தர்றிய அந்த தெற்கு வாசல் பக்கமா பிரிச்சு கொடுங்க. அதுவுமே அங்கிட்டா கடைசி வரைக்கும் அந்த காசை விட்டு போக மனசு வரல. இப்படிதான் பல பேருக்கு உயர்ந்த பொருள் கிடைச்சாலும் கூட சின்ன பொருளை விட்டு ஆசைகள் போறது அல்ல. இது கடைசி வரைக்கும் யதார்த்தமான உண்மை. இது அலை வாய்ந்துட்டே இருக்கும், அது கிடைக்கிற வரைக்கும் பிரச்சனை. இந்த உலகத்தை எவ்வளவு பெரிய மனசுல இருந்தாலும் இந்த மனசை நம்ம அடக்கணும்னு நினைச்சிட்டோம்னா அது அளவாஞ்சுக்கிட்டே தெரியும். இது ஏன் அலைவாயுதுன்னு அறிய நினைச்சிட்டோம்னா அது அடங்கி போயிடும். ஆக எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் அடக்கி வைக்கக்கூடாது. அதனுடைய தன்மை என்ன, ஏன் அந்த ஆசைக்கு மனசு போகுதுன்ற அந்த எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில
பல விஷயங்களை நம்ம பேசி முடிச்சுடலாம். ஆனா பேசி முடிக்க வேண்டிய காரியத்தெல்லாம் பல பேர் பேசியே வளர்க்குறது. மௌன விரதம் உண்ணாவிரதம் போறதே வந்து பேசாம இருக்கதே. ஆனா அங்க போய் சில பேர் பேசுவாங்க, டேய் நீ தானே பேசுற, நீ தான் பேசுன அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டி கையால் உடைச்சிட்டு போறது பல இடத்துல இருக்கு. போனதே பேசாம இருக்க, அங்க போய் பேசி வம்புச்சட்டை எடுத்தா என்ன பண்ண முடியும்? அரசியல்ல பல தந்திரங்கள்லாம் இருக்குங்க. அதை கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில பெருங்கொண்ட இடத்துக்கு போயிடலாம். தந்தை தொழில் மகனுக்குன்றது காலங்காலமா இருக்கு. அப்பாவோட தொழில பிள்ளை பார்க்கறது மரபு சார்ந்த விஷயம். அதிகபட்ச தொழில் யாருக்காரமா எங்க அப்பா கடை வச்சிருந்தாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா ஒரு கறிக்கடை வச்சிருந்தாருங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மரக்கடை ஒன்று அப்பா வச்சிருந்தாருங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பாவுடைய தொழில் அதிகபட்ச பிள்ளையான தொழிலா இருக்கு. ஒரு சில காலகட்டங்களில் மாறுபட்டு வேற தொழிலுக்கு போயிருக்கலாம். அப்படி ஒரு பிள்ளை பார்த்துச்சான், அரசியல்வாதியுடைய பிள்ளை. அப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாரும் கற்றுக் கொடுத்தாச்சு, அவங்க அப்பெல்லாம் பல தொழிலை கற்றுக் கொடுத்துட்டாரு. நீங்க அரசியலில் நல்ல ஒரு பேரு மரியாதையுமா இறங்கிட்டீங்க. கடைசி காலத்தில் போறது வரைய எனக்கு அரசியலில் ஒரு சில பாடத்தை கற்றுக் கொடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிக்கிறவேன்னு சொல்ல. சரி, நல்ல விஷயம் தானே. பல பேர் கேட்காத உலகத்தில் என்ன ஏதுன்னு பல பேருக்கு கற்றுக்கிற ஆசையில் கேட்கவே நாதி இருக்காது. பல பேர் சொல்லி தந்தாலும் அதை கேட்டுக்கிற நாதியெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஆளாக இருக்கு. அதுக்கு மத்தியில் நீ கேட்டிருக்க பார்த்தியா, அரசியலில் முத பாடம் கற்றுக்கிற ஆசைப்பட்டுட்ட, நான் உனக்கு கற்றுத்தரேன். நீ என்ன பண்ணுற, நம்ம வீட்டு மாடிக்கு மேலே ஒரு பரன் இருக்கு. அந்த பரனில் ஒரு பழைய புத்தகம் ஒன்று கிடக்கு. அந்த புத்தகத்தை எப்படியாவது ஏறி எடுத்துட்டீங்கன்னா அதுல அம்புட்டு விஷயம் இருக்கு. அத்தனை விஷயத்தை நீ படிச்சிட்டீங்கன்னா முத பாடம் அனைத்து நுணுக்கத்தையும் அரசியல் நீ கத்துக்கலாம். மேலே போய் அந்த பரன்ல அந்த புத்தகத்தை ஏறான்னு சொல்ல வேன் பார்த்திருக்கேன். அவ்வளவு பெரிய உயரத்தில் நான் கிட்ட போயிடுறது, ஏறுறதுக்கு பக்கத்தில் ஏணி இருக்குல்ல, ஏணி எடுத்து போட்டு ஏறா. ஏணி விழுந்துட்டா நான் முடிச்சுக்கிறேன்டா, ஏன்டா அப்படி கொள்ற, ஏணியை நான் முடிச்சுக்கிறேன், மறுபடியும் நீ மேலே ஏறி எப்படியாவது பரன்ல புத்தகத்தை எடுத்துன்னு சொல்ல. அப்பா ஏணியை பிடிக்க மயம் மேற்கொண்டு ஏற அப்படி ஏறிக்கிட்டு இருக்கும்போது சொல்லணும், அப்பா ஏணியை விட்டுற மாட்டியே, பாடத்தை கற்று வருவீல்ல, நான் கற்று தரேன், ஏன்டா சந்தேக புத்தியில் பார்க்குற, போட ஏறா, கொஞ்சம் தூரம் மேலே போக. அப்பா ஏணியை விட்டுற மாட்டியப்பா, ஏணியை விட்டுற மாட்டியும் போங்கப்பா. மறுபடியும் சொல்லிட்டு போய் பறனை தொட்டான் இல்லையா, அப்பா பிடிச்சிருந்த ஏணியை கவுத்துட்டா கீழே உட்காந்து அடிவட்டு கையெல்லாம் மூக்கு முறையெல்லாம் பேர்ந்து வந்திருக்கீங்க. என்னப்பா அரசியலில் முத பாடம் கற்றுக்கூட உடனே நம்பி வந்தா ஏணியை கவுத்துட்டு நிற்கிறிய, இதுதான் நீ பாடம் கற்று தர லட்சணமானு கேட்க. அப்பத்தே அப்பா சொன்னாரா, நீ அரசியலில் கற்றுக்க வேண்டிய முத பாடமே அதுதான். அப்பாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதிக வச்சு நம்பிக்கை வச்சிடாத. அப்புறம் மூக்கடி வெட்டு அரசியலாக இருந்தாலும் இது அந்த துறைக்கு மட்டுமல்ல, எல்லா துறைகளுக்கும் சரியாக பொருந்தும். ஆக முழு நம்பிக்கையும் இல்லை, யார் மேலே வச்சிடக்கூடாது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் அளவு கடந்த நம்பிக்கையும் ஒரு தினத்தில் ஏமாற்றத்தை கொடுக்கும். ஒரு பறவை போய் கிளையில் உட்காருதுன்னா கிளையே ஒடிஞ்சாலும் தன்னிட்ட இறகு இருக்கின்ற நம்பிக்கையில தான் உட்காருதே தவிர கிளையை மட்டும் முழுமையாக நம்பி போய் எந்த பறவையும் உட்காருவதல்ல. அதுபோல அடுத்தாள் இருக்காங்க அவங்க வந்தாத்தான் காரியம் சாதிக்க முடியும்னு அடுத்தாள் நம்பிய வாழ்க்கையை ஓட்டிடக்கூடாது. தன்னால் அவங்க இல்லைனாலும் இயங்க முடியும் என்ற தத்துவத்தை வகுத்து கொண்டால் வாழ்க்கை என்னைக்கும் பெருமையாக இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்போடு இந்த பெண்மங்கை எப்படிப்பட்ட பெருமை இருக்கிறார்கள். சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. மரவாங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும், மண்டவாணி பாதம் பட்டா அற கூட பாடாக்கும். குமடரும் வாசடிலே தேர் வரும் குமடமா விதிகளே. சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. சோதி தெரியும் எங்கடவன் நாடுக்குள்ளே. கட்டிடம் கட்டி காவல்கள் மீறிக்கிட்டு வருவா சேதுபதி உண்மைக்கொரு நீதிபதி, வருவான் சேதுபதி உண்மைக்கொரு நீதிபதி. ஒரு சனங்க வார்த்த வேணுங்க தங்கு மந்த சிவனதி. சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. கண்ணிரண்டு கூச்சருவா கிட்டத்திட யாருவா,
பெரிய மருது போடகாம காத்திருப்பான் பாண்டியர் பூமியிலே மகள் பாகிறார் வரைக்கும் இந்த தென்னவன் சீமையிலே மன்னவன் நன்னவன் பேரு நிற்கும் பொதுவாய குலமும் தமிழகமும் பொதுவாய குலமும் நாங்கள் பிறந்த முக்குளமும் போட்டி புகழும் பாடி மகிழும் செம்மணிப்பட்டி காரணம் சந்திரனை கூப்பிடுங்க தாராட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோராகி போட பழவாங்கை பட்டு குட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனின் பாதம் பட்டா பாரு கூட பால்வார்க்கும் பொன்மலரும் பூமலரும் காதலிலே தங்க தேர் வரும் ஊர்வலமா மீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட அப்படி ஒரு பெருமைகள் உண்டு. வணக்கம் வணக்கம் அன்புள்ளங்களுக்கு நன்றிகள் நன்றிகளது வணக்கங்கள். அப்படிப்பட்ட ஒப்பற்ற கருத்துக்களை கூறிக்கொண்டதாலும் எல்லா விதமான சிறப்பும் பெருமையும் நேர்மையும் பொருந்திய வனமாக இருக்கின்றது. ராசா சாமியாடி ராமநாதன் அவர்கள் அன்பு தம்பி ஜெயபார்த்திபனை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அன்பளிப்படுத்த பெருமை சத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மரக்குளத்தைச் சேர்ந்த அருமையனார் செல்லம் அவர்கள் சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். அவர் செல்லமாவே இருப்பாரு. அது உண்மைதான். பல பேர் செல்லமா இருக்கனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக அப்படிப்பட்ட பெருமைகளுக்கு மத்தியிலே எண்ணற்ற கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தாலும் இந்த இடம் பெருமைக்குரிய இடமாக விளங்கி கொடுக்கிறது. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா நிகழ்ச்சியில பலவிதமான சிறப்புகள் பூமியில் ஆங்காங்கே இருந்துகிட்டே இருக்குமா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிரிச்ச சந்தோஷமா வளர்ந்த வாழ்க்கை. எங்க சிரிக்கணும் எங்க சிரிக்க கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. எங்க சிரிக்கணும் எங்க சிரிக்க கூடாது கணக்கு இருக்கா. என்னைக்குமே 4 பேர் நிக்கிற இடத்த போய் எக்காரத்தை கொண்டு அழுதக்கூடாது. 4 பேர் நிக்கிற இடத்த போய் அழுதோம்னா நடிக்கிற மாதிரின்றாங்க. யாருமே இல்லாத இடத்துல போய் சிரிச்சுக்கிட்டு கூடாது. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தா எனக்கு சுத்த பைத்தியக்காரனா போயிட்டு எங்க சிரிக்கணுமோ அங்க சிரிக்கணும், எங்க அழுகணுமோ அங்க அழுகணும். அதே சிரிப்புக்கு பின்னணியில பல வித்தியாசங்கள் இருக்கு. அப்படி ஒரு மனுஷன் ஆரம்ப காலகட்டத்தில் எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு அசதியாவே இருக்கு சார், ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மருத்துவர்கிட்ட போய் கேட்டான். அசதியா இருக்கு அழுப்பா இருக்கு என்ன பிரச்சனையும் தெரியல, நீங்க தான் சரியா பார்த்து குணப்படுத்தணும் மருத்துவரேன்னு சொல்ல அவர் முழுமையா பார்த்துட்டு சொல்லியிருக்காப்ல, உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல மனசுல தான் பிரச்சனை. நல்ல ஒரு சிரிப்பான நிகழ்ச்சி, ஒரு கச்சேரி, ஒரு சிரிப்பு தர மாதிரி விஷயத்தை பாரு சரியாயிரும். இந்த படங்கள்லாம் NS கிருஷ்ணன் ஒருத்தர் நடிக்கிறாப்படி இல்லை, அவர் படங்கள்லாம் போட்டு பாரு, நல்ல ஒரு சிரிப்பு வரும், மன அழுத்தம் குறைஞ்சிட்டாவே பாதி பிரச்சனை முடிஞ்சு வரும், போயிட்டு வாயான்னு அனுப்ப. சரி அவரும் போயிட்டாப்ல. போன பின்னால என்ன ஆகுது, ஒரு 10-15 நாள் கழிச்சு திரும்ப வந்து பார்த்தாப்ல, ஐயா நீங்க சொன்ன மாதிரிலாம் பார்த்தேன் எல்லாமே, இருந்தாலும் உடம்பு இன்னும் அப்படியே தான் இருக்கு, என்னையா சொல்ற, ஏயா நீ அந்த நான் சொன்ன மாதிரி NS கிருஷ்ணன் படத்தெல்லாம் போட்டு பார்த்து சிரிச்சியால, அதெல்லாம் பார்த்தேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்தேன் சிரிப்பு கிரிப்புலாம் வரல, என்ன NS கிருஷ்ணன் நடிச்ச படத்தை பார்த்தே உனக்கு சிரிப்பு இல்லைன்றியே, ஆமா நீ யார் யான்னு கேட்க. அப்பத்தே அவர் சொன்னார் நான் தாங்க அந்த NS கிருஷ்ணன் அப்படின்னு அப்படின்ன கதையா. இது வந்து கல்கி அவர்கள் மேடையில் அந்த நேரத்தில் தயார் பண்ணி அவருக்காக சொன்ன கதையா. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலத்தில் பல பேர் இருப்பாங்க, பல பேர்ட்ட பல புராணங்களை பேசிக்கிட்டே இருப்பான். காசியினுடைய அருமையை பற்றி பேசிக்கிட்டு இருப்பான், கங்கையினுடைய புனிதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பான். அம்பிட்டு பேசி ஒரு கைத்தட்டவில்லை ஏன் கேட்டோம்னா நம்மளே காசி தானே, அப்புறம் உள்ளூர் ஆள்கிட்ட போய் அதை சொல்லிட்டு இருந்தோம் பெருமை தெரியும். பல பேருக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய சிறப்பு எத்தனை பெருமை இருந்தாலும் அந்த இடத்துடைய மகத்துவம் தெரியாது. எங்கேயா இருக்கக்கூடிய சாமியை தட்டி ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வசதி தெரியாது. மதுரையிலே கடைசி வரைக்கும் நம்ம கோயில் பக்கத்தில் நம்ம சங்கம்லாம் இருக்கும்போது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அங்கே யாருமே போகிறதே இல்லை. அவனுக்குள்ளே போகிறது வருது எங்கெங்கே இருந்து வரக்கூடிய எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவனுக்குள்ள இருந்து நம்மளால ஒரு தடவை 2 தடவை போகிறதே ஆச்சரியமா இருக்கு. ஆக உள்ளூரில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை அறிந்து அதற்குண்டான பெருமையை செத்தாவே வாழ்க்கையில் அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருப்பதை வச்சு பெருமையாக வாழ்றதே வாழ்க்கை. எங்கேயோ இருக்கு அப்படின்னு நினைச்ச இடத்து போயிட்டு கூடாது. எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலேயே நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வசதியா வாழ ஆசைப்பட்டுட்டோம்னா அந்த வாழ்க்கை புனிதமா இருக்கு. ஆனா என்னைக்குமே இந்த மனசு பிடிக்காத விஷயம் எது இருக்கோ அதை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருக்கும். பிடிச்சதை பத்தி யோசிக்காது. ஒரு மூக்குக்கு மூக்குத்தி சரியா பொருந்திருச்சுன்னா அதை பத்தி நினைப்பே இருக்காது, சரியாத்தான் இருக்கும். ஒரு காலில் ஒரு கொலுசு சரியா பொருந்திருக்குன்னா அதை பத்தி நினைப்பே வராது. ஒரு கையில வளைகள் சரியா பொருத்தமாயிருச்சுன்னா அதை பத்தி பேச முடியாது, அதை பத்தி நினைப்பு கூட வராது. அதே சமயத்தில் ஒரு முடியை பற்றியோ சிவி அலங்காரமோ இதெல்லாம் சரிப்படுத்திட்டு போனோம்னா அதை பற்றி சரியா இருக்காது. ஆனால் எக்கு தப்பா ஒரு கையிலையோ போட்டிருக்க சட்டையோ சரியில்லாமல் இருக்குன்னு வச்சுங்களேன், அத்தனை நேரமே அவ்வளவு கவனத்தில் போனாலும் போட்டிருக்க சட்டை மட்டும் சரியில்லைன்னா அந்த சட்டையை பற்றி தான் எனக்கு உள்ள நினப்பு வந்துகிட்டே இருக்கும். இத்தனை பொருள் சரியா பொருந்தி இருக்கே, பொருத்தமான பொருளை பற்றி நினைச்சு பார்ப்போம்னா பொருத்தமான பொருளை பற்றி நினைக்கிறதே இல்லை. எது பொருத்தம் இல்லாமல் இருக்கோ அதை பற்றியே நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். இது வாழ்க்கையோட யதார்த்தம். நம்மளை பிடிச்சாலும் 1000 பேர் இருக்கும், அவங்கள பற்றி நம்ம யோசனை பண்ணுறதே இல்லை. ஏதோ ஒரு சில பேருக்கு பிடிக்காம போயிருக்கோம், அவனுக்கு ஏன் பிடிக்காம போச்சு, எப்போ பார்த்தாலும் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு இந்த மனசு அவரை பற்றி தான் சிந்தித்துக்கிட்டே இருக்கும். இது யதார்த்தமான பூமியில் ஒன்று. ஆக எல்லா காலகட்டத்திலையும் பொருத்தமான ஒன்றை மனது நினைக்க மறந்து விடுகிறது, பொருத்தமற்றதை நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கிறது. அதான் மனது அப்படின்னு பெருமை சேர்த்தார். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட மனசுக்கு மத்தியில் நம்ம எந்த சிறப்பை நோக்கி எப்படி போய்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் பல தடவை நம்ம எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் வெளியே எங்கேயாவது கிளம்புறோம்னா
வெளியில எங்கேயாவது பயணத்துக்கு போற ஆளு பயணத்துக்கு போயாச்சு அப்படின்னா நல்லபடியா இங்கிருந்து போகும்போது பயணத்தை பத்தியே சிந்திக்கணும். பயணம் போய்கிட்டு இருக்க நேரத்தில் ஆகா வீட்டில் கேஸ் எடுப்பு ஆஃப் பண்ணமா இல்லையான்னு ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பயணம் சிறக்காது. அன்னைக்கு முழுது அதை பத்தி தான் கவனம் இருக்கும், போறதை பத்தி சிறப்பு இருக்காது. சில பேர் வீட்டை பூட்டி விட்டு வெளியில போயிட்டு வண்டி எடுத்து போற வரைக்கும் சரியா பூட்டி இருக்கமா அப்படின்னு பூட்டை போய் இழுத்து தொங்கி பார்க்கறது எல்லாம் பல இடத்துல பண்ணியிருப்பாங்க. இப்படி பூட்டை இழுத்து பார்க்கறது ஏன், சரியா பூட்டி இருக்கமா இல்லையா, முடிய ஒழுங்கா சீவி இருக்குமா இல்லையான்னு 3 தடவை 4 தடவை திரும்ப மறுபடியும் ஆராய்ந்து பார்க்குற கூட்டம் நம்ம வாழ்ற வாழ்க்கை சரியாத்தே வாழ்ந்திருக்கமான ஒரு தடவை பின்னணியில் யோசிச்சு பார்க்கறதுக்கு நாதியே கிடையாது. அதை யோசிச்சு பார்க்கறதும் இல்லை. நம்ம போறதே போக்கு, கண்டதே காட்சி கொண்டதே குடம்னு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு போறனால அப்புறம் வரக்கூடிய எடுத்து போடுறதா இருக்கு. எல்லாம் ஆரம்ப கட்டது சைக்கிளில் போகக்கூடிய மனுஷருக்கு சைக்கிளில் போயிட்டான். இன்னைக்கு ஒரு நாள் வண்டியில் போவேன்னு ஒரு ஆசை வரும். சைக்கிளில் ஒரு ஆளுக்கு வண்டியை பார்த்தா ஒரு ஆசை, சரி வண்டியில் போவான். வண்டியில் ஒரு ஆளுக்கு காரில் போகணும் ஒரு ஆசை இருக்கும், காரில் போவான். காரில் போய் வண்டியில் போய் கடைசியில் தொப்பையை கூட வாங்கி அந்த தொப்பையை குறைக்கி இயந்திர நிலையம் போனால் அங்கே ஓடாத சைக்கிள் ஓட்டுன்னு மறுபடியும் கொடுக்க, அதுக்கு ஓடுற சைக்கிளே ஓட்டி இருந்தா இந்த பஞ்சாயத்து வந்திருக்காதுன்னு அதுக்கப்புறம் தான் புத்திக்கு வேலை தெரியுது. ஆக எல்லா விதமான குடைச்சலுக்கு மத்தியிலையும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா இருப்பதை வைத்து பெருமையாக வாழ்ந்தால் அனைவர் வாழ்க்கையை வெற்றி. கனவுல வரக்கூடிய ஆப்பிளை காட்டிலும் கையில் இருக்க நெல்லிக்காய் பெருசுன்னு வாழ்ந்தோம்னா எல்லோருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்ற தத்துவத்தை முன்னிறுத்தி எப்படிப்பட்ட பெண்மங்கையாக இருக்கிறார். செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மழை சாதி பெண்ணுக்கு மடல் வாடை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா மஞ்சள் ஆடி செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மழை சாதி பொண்ணுக்கு மடவாளை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா மஞ்சள் ஆடி ஓயாது நாடும் ஓகம் இன்னும் ஓயாது நாடும் ஓகம் செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே நான் வழங்கும் காணங்களுக்கு சொந்தக்கார பெருமைக்குரிய பண்புகள் 1000 இசை பாடி கொண்டிருந்தாலும் ஆளுடும் என்ற ஓம் என்ற பிரணவப்பொருளை முன்னிறுத்தி எம்பெருமான் முருகனுக்கான காவல். சீக்கிர வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம வந்த கழகமும் வெற்றி அடைந்தார் போல செல்ல வேண்டும். வெற்றி பாதையை நோக்கி போனோம்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் பெருமைகளை சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட பாதையை தேர்ந்தெடுத்து போனா எல்லாத்தோட சிறப்பு இருக்கும். பல பேர் என்ன பண்றது, ஓடுறான். ஓட்டத்தை நோக்கி ஓடுற சிறப்பு அல்ல. உலகத்தோடு ஒட்ட உலகள் பலகற்றும் கல்லால் அறிவிலார். உலகம் போற போக்கு தகுந்தாப்புல தன்னை மாற்றிக்கொள்ளாத எவருமே அந்த வாக்கில் நிலை பெற்று வாழ முடியாது. அப்ப எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் அந்த காலகட்டத்துக்கு எது பொருத்தமா இருக்கும் அப்படின்றத தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில போனோம்னா அனைத்து சிறப்புகளும் பூமியில தானாக பெருமைகளை வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கிறது பெண்மங்கை. உலகத்தில் ஒப்பற்ற கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார். அற்புத மங்கை இருந்தாலும் கலைமகள் அலைமகள் மலைமகள் மும்மகளை மிஞ்சக்கூடிய பெருமைக்குரிய ஓசை உடைத்த பெண்ணாக இருக்கிறாள். யார் அவள் என்று பார்த்தால்
கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிறைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிறைமேனியோ தேவியோ அதுதான் பேரோ அவன் மேலழகும் தங்க காதலகும் நடம் பார்த்திருந்தா உள்ள பார்த்துகவும் கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிறைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தில் முளைப்பார் என்று சொன்னார். நேரம் காலம் கருதி பெருமைக்குடியை சந்திக்க வேண்டும். அந்த சுந்தரமங்கையார் யார்? அவர்களிடம் என்ன